உன் மனம் விரும்பும் மங்களத்தோடு உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன். என்னை தள்ளி விடாதே என் பிள்ளையே. உன் உயிருக்கு நிகரான உறவு உனக்காக எதை வேண்டிக் கொண்டார் தெரியுமா? நீ நன்றாக இருக்க வேண்டும், உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று யாருமே இங்கு சொல்வதற்கு இல்லையே. உன்னை பற்றி அக்கறை கொள்வதற்கு யாருமே இல்லையே என்றுதானே என் மீது நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். நான் உன் தாயானவள் இருக்கும்போது நீ அங்கே யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய்? சகல செல்வ வளத்தோடும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என்று என் கையிலிருந்து உனக்கான பொக்கிஷத்தை உன்னிடத்தில் கொடுத்து விட்ட பிறகும் இதற்காக பிள்ளையே மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். நடக்கப் போவதை பற்றி நீ கலங்கிக் கொண்டே இருக்காதே. உன் மன வருத்தங்கள் தேவையில்லாதது. உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்திலே நிரந்தரமாக்க தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் நீ யோசித்து கொண்டிருக்காதே. உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் தாண்டி நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கி இப்பொழுது உனக்கு நன்மை ஒன்றுமே உண்டாகவில்லையே என்று தானே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். தீராத வழி, இனி முடியவே முடியாது என்று விழுந்தே விட்டேனோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன்னை எழ வைப்பதற்குத்தான் இந்த வாராகி உனக்கான அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர் நீ செய்கின்ற செயலை பார்த்து கொண்டு அங்கு உனக்கான உதவிகளை செய்வதற்காக வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் என்னிடம் வேண்டிக் கொள்வதே உனக்கு செய்யும் மிகப்பெரிய உதவித்தானே. இன்னொருவருக்காக வேண்டும் நற்பலனை உடனே கிடைத்துவிடும் என்பது போல் உனக்கான வேண்டுதலை என்னிடத்தில் உனக்கானவர் வைத்திருக்கும் போது அதை நிறைவேற்றுவதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்து விட்டேன். உன் மனதில் இருக்கின்ற சோகத்துக்கும் சோதனைக்கும் இனி இடம் கொடுத்து விடாதே. எத்தனை கவலைகள் இருந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்குத்தான் பிறந்திருக்கின்றாய். உன் முன்னேற்றம் என்னால் உருவாக்கப்பட்டு விட்டது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த நிலை வந்தாலும் என் நிலை மாறாத என் பிள்ளையை எப்படி நான் கைவிடுவேன்? என் குழந்தையே, உன் வெற்றிக்காகத்தானே நீ என்னை நாடி வந்திருக்கின்றாய் என்று நான் நினைக்கவில்லை. என் மீது ஈடு இணையற்ற அன்பையும் பக்தியும் வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் நல்லது செய்யாமல் எப்படி இருப்பேன்? நீ அங்கு அழுது கொண்டு இருக்கும் போதெல்லாம் என் மனம் எப்படி தவித்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா? நீ யாருமே இல்லை என்று சொல்லும் போதெல்லாம் எனக்கான வாழ்க்கை இப்படித்தான் போய்கொண்டே இருக்குமோ என்று நினைக்கின்ற வேளையிலெல்லாம் இந்த தாயின் மனது எவ்வளவு தவித்து கொண்டு இருக்கின்றது என்று இந்த தாய்க்கு மட்டும்தான் புரியும். ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கான விஷயத்தையும் செயலையும் இப்பொழுது செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று என் மன வருத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நான் செய்யவே முடியாது என்று சொல்லவில்லை. இதோ தரமான ஒன்றை உன்னிடத்தில் தருவதற்குத்தான் உனக்காக காத்திருக்கும் நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அதனால் நீ மனம் கலங்கி விடாதே. நீ சொன்னவுடனே எனக்கு தருவதற்கு ஒன்றும் பெரிதான விஷயமல்ல. ஆனால் அதையும் தாண்டி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான, உன் வாழ்க்கையில் எது உண்மை என்று புரிய வைப்பதற்கான நிலையை உருவாக்கி தருவதற்கு இந்த வாராகிக்கும் காலம் அவகாசம் தேவை. இறுதி வரை அலசி ஆராய்ந்துதான் உன் வாழ்க்கைக்கு தேவையற்றதை நான் உனக்கு புரிய வைக்க முடியும். என் தங்கமே, உன் மனதின் பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ உனக்கான வேலைகளில் சரியாக பயன்படுத்திக்கொள். எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, வெற்றியின் பயணத்தில் என் கூடவே நீ இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் உன்னருகில் இருக்கின்ற சில மனக்குழப்பங்களை நினைத்து மட்டும் அழுது கொண்டே இருக்கின்றாய்? அந்த மனக்குழப்பங்களை தீர்த்து வைப்பதற்குத்தானே இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அந்த மனக்குழப்பங்கள் தீர்வதற்குத்தானே என் நாமத்தை நீ பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்பதை தாண்டி எது கிடைத்தாலும் எது கிடைக்க பெற்றாலும் என் தாய் எனக்காக இதை தந்திருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். என் பிள்ளையே, மனமிட்டு பேச யாரும் இல்லையே, உன் மனதை கலங்கடித்து விட்டார்களே என்று எண்ணி விடாதே. அத்துணை நிலைகளையும் தாண்டி இறுதியில் ஜெயிப்பதற்கான
ஒரு வீரியத்தை உனக்கு உருவாக்கி தர வந்திருக்கும் போது நீ எதற்காக யாரும் இல்லை என்று சொல்கிறாய்? எதற்காக மனமருந்துகிறாய்? உன் கஷ்டத்திற்கு நடுவிலேயும் என்னையும் நீ மறக்காமல் என் மீது கொண்ட பக்தியால் உனக்கான விஷயத்தை நான் செய்வதற்காக வந்திருக்கும் போது உனக்கு இனி நல்லதும் நம்பிக்கை தரும் விஷயங்கள் மட்டும்தான் நடக்கப் போகிறது. வருகின்ற நிலைகளை எண்ணி நீ கண்கலங்கி கொண்டிருந்தாலும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் அதனால் ஒன்றும் நடக்காது. கண்ணீரையும் கவலையும் தாண்டி நீ வாழ்வதற்கான நிலையை முன்னெடுத்து சென்று கொண்டீரு. எத்துணை கஷ்டத்தையும் எத்துணை கவலையும் என் பிள்ளைகள் தாங்கி நின்று கொண்டு இருக்கார்கள். இதோ உன்னை தாங்கும் தூணாக நானே வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காகவும் மனம் கலங்கி விடாதே. முதலில் பதற்றப்படுவதையும் அவசரப்படுவதையும் நிதானம் கொண்டு விட்டு உனக்கு இதுதான் வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. எந்த ஒன்றையும் பெறுவதற்கு முயற்சி என்ற ஒன்று தேவை. நீயோ இப்பொழுது நினைக்கலாம், யாருமே நம்மை கண்டு கொள்ளவில்லையே என்று. என் பிள்ளையே, ஒரு உண்மையை மட்டும் புரிந்து கொள். இப்பொழுது உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது என்று நினைத்து பார்த்தால் ஒன்றும் இல்லை, இந்த வாராகியை தவிர. இந்த வாராகி வந்து விட்டாலே அத்தனையும் உன்னை தேடி வரும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உன்னிடம் பேரும் புகழும் பணமும் இல்லை என்றால் இங்கு யாருமே மதிக்க மாட்டார்கள் என்ற நிலைத்தான் உன்னுள் உருவாகி கொண்டு இருக்கின்றது. அதுதான் யதார்த்தமானதும் கூட. பணத்தை வைத்துதான் உன் குணத்தை எடப்போடுகிறார்கள் என்றால் அவர்கள் உனக்கு தேவையே இல்லை என்பதற்காகத்தான் உன்னருகில் இருந்து அவர்களை விட்டு விலக்கி வைத்து இருக்கின்றேன். இனி அத்தனை விஷயத்தையும் நானே உனக்கு முன்னின்று என் வாழ்க்கையை நீயாக்கி விட்ட பிறகு எதற்காக தாயே என்னை விட்டு செல்கிறாய் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் தருணமாகத்தான் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தியாக இந்த வாராகியில் நான் வந்து இருக்கின்றேன். எத்துணை துன்பங்கள் வந்தாலும் சரி, அந்த துன்பங்களிலிருந்து விலகி உனக்கான தெளிவான தேடலை தருவதற்கும் போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? நல்ல நிகழ்வுகளை நடத்தி தருவதற்கு இந்த தாயை முன்னின்று என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கிவிட்ட பிறகு நீ எதை பார்த்தும் கலங்கி கொண்டு இருக்காதே. உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு வெற்றி என்னும் சொல்லை மட்டும்தான் நான் நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு என்னை வழிபட்டதற்கான விளைவை நீ இப்பொழுது நட்பலனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் எது வேண்டும் எது வேண்டாம் என்று புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது. சில சமயத்தில் தேவையற்ற ஒன்றிற்காக நீ பாடுபட்டு கொண்டிருப்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அது வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்க மறுத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இப்போது உணர்வுகளின் அடிப்படையில், அதை அனுபவத்தின் அடிப்படையில் உனக்கானதை நீ பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட போது அது வேண்டாம் என்று நீயே முடிவெடுக்கும் தருணத்தை நான் உனக்கு உணர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன். வாழ்வின் வெற்றியை உனக்கு நிரந்தரமாக தர வந்து இருக்கும் போது அதை நிலையாக பெறுவதற்கான முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இரு. எந்த ஒன்றை பெற்றாலும் அதில் உனக்கானது நல்வாழ்வாகத்தான் இருக்க போகிறது. அது இந்த தாய்வாராகி தந்ததாக மட்டும்தான் இருக்க போகிறது. கடந்து போகின்ற வாழ்க்கையில் இவ்வளவுதானா என்று எண்ணிக்கொண்டு இருந்த வேளையிலே உனக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்து புத்தம்புது மாற்றுக்கான முயற்சியை நான் உன் கையில் தருவதற்காக வந்திருக்கும் போது நீ என்னை உன்னுள் வைத்து கொண்டும் எங்கே தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? எத்துணை விஷயங்கள், எத்துணை போராட்டங்கள், எத்துணை வழிகள், அவமானங்கள், துரோகங்கள் என்று எதையெல்லாம் அனுபவித்து தானாக வேண்டுமோ அத்தனையும் தாண்டி நீ வந்து விட்டாய். இனி உன் பார்வை நேர்கொண்ட பார்வையாகத்தான் இருக்க போகிறது. அந்த நேர்கொண்ட பார்வையில் தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன். இனி உன் வளமான வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்ல நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். நம்பிக்கையோடு செயல்படுகின்ற உன்னுடைய காரியத்தில் உனக்குத்தான் உதவி செய்ய நான் சொல்லும் நபரை அனுப்பி வைத்திருக்கும் போது உன் வெற்றிக்காக பாடுபடும் தருணத்தை நான் உனக்காகவே உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த நிலையையும் தாண்டி நீ எந்த ஒன்றிற்காக பாடுபட்டு கொண்டிருந்தாயோ அந்த பாடுபட்டதற்கான அர்த்தத்தையும் உன் கைமேல் பலனை பெறுவதற்கான பொக்கிஷத்தையும் நான் உன் கையில்
கையிலே பெறுவதற்கான நேரத்தை குறித்து விட்டேன். சரியான தருணத்தில் சரியான நேரத்தில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மாற்றம் ஒன்று மட்டும்தானே இங்கு மாறாததாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் உன் தேடலை தேடிக்கொண்டே இரு. யாரும் இல்லை என்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தாய் வராகி மட்டும் என்னை கைவிட மாட்டாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. வெற்றிக்காக பாடுபடும் என் தங்கமே, உன் மனதில் உள்ள ஆசைகளை நான் நிறைவேற்ற வந்திருக்கின்றேன். வெற்றி உனதுதான். ஓம் வராகி தாயே போற்றி.